ஒரு பழமையான ராஜ்யத்தில் சல்மான் என்ற ஒரு தைரியமான குட்டி பூனை வாழ்ந்து வந்தான். அவன் அந்த பிரம்மாண்ட அரண்மனை தோட்டத்தை காக்கும் ஒரு சிறிய மாபெரும் ஹீரோ. ஒரு இரவு திடீரென்று அந்த ராஜ்யம் முழுக்க இருள் சூழ்ந்தது. அரண்மனையின் மேலிருந்த மாயமணி ஒலிக்காமல் நின்றுவிட்டது. அந்த மணி ஒலித்தால்தான் ராஜ்யம் பாதுகாப்பாக இருக்கும் என்று அங்கிருந்த மக்கள் எல்லோரும் நம்பினர். அப்பொழுது ஒரு முதிய அறிவார்ந்த ஆந்தை சொன்னது, இந்த மணியை மீண்டும் ஒலிக்கச் செய்ய வேண்டும் என்றால் நீ அந்த மாயக்கோட்டையின் உச்சிக்குச் செல்ல வேண்டும். சல்மான் சற்றும் யோசிக்காமல் உடனே ஓடினான். கோட்டைக்குள் நுழையும் போது பெரிய படிக்கட்டுகள், விசித்திரமான பறக்கும் திரைகள் மற்றும் நகரும் கவசங்கள் அவனை தடுத்தன. அவன் தைரியமாக முன்னேறினான். திடீரென்று ஒரு பெரிய நிழல் டிராகன் அவனது பாதையை மறைத்தது. சல்மான் பயப்படாமல் அருகிலிருந்த ஒரு பெரிய கண்ணாடி கவசத்தை ஓங்கித் தள்ளினான். டிராகன் தனது நிழலை பார்த்து பயந்து அங்கிருந்து மறைந்து போனது. சல்மான் கோட்டையின் மேலே சென்று அந்த மாயமணியை பலமாக அடித்தான். டாங்! அந்த ஒலி முழு ராஜ்யத்தையும் மீண்டும் ஒளிரச் செய்தது. மலர்கள் மலர்ந்தன, வானம் பிரகாசித்தது, எல்லோரும் மகிழ்ச்சியில் திளைத்தனர். அப்போது ராணி நேரில் வந்து, சல்மான், நீதான் இந்த ராஜ்யத்தின் உண்மையான ஹீரோ என்று பாராட்டி புகழ்ந்தாள். அந்த நாள் சல்மான் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டான். தைரியமும் புத்திசாலித்தனமும் நம்மிடம் இருந்தால் எந்த பெரிய இருளையும் நம்மால் வெல்ல முடியும். கதை பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுட்டி பாய் டிவிக்கு ஆதரவு தாங்க.